வணக்கம். இந்த நட்பு வட்டாரம் ஏன் இங்க வந்திருக்குன்னா, திரைப்படை 25வது நூலை நோக்கி ஓடிட்டு இருக்கு. அதனால இங்க வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் யாருன்னா, இந்த படத்தை ஸ்டண்ட் மாஸ்டர் மிரட்டல் செல்வம் அவர் தான் இந்த படத்தை வந்து ஹிட் கொடுத்திருக்காரு. இந்த படத்தை ஹிட் கொடுக்க ஒரே காரணம் அவர் தான். ஏன்னா ஏதோ நடிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறத தாண்டி எடுத்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவை உருவாக்கி விட்டுருக்காரு. இந்த படத்தை பொறுத்தவரை இதுல ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள், இதுல ஒர்க் பண்ண நடிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படங்கிறதுனால இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் மட்டுமே இந்த படத்துல வெற்றி போய் சேரும். இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் தான் நான் திரும்ப அடுத்த படத்துல நான் வந்து ஒர்க் பண்ண போறேங்கிறது நான் அந்த விஷயத்துல தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வேற எந்த ஸ்டண்ட் மாஸ்டரும் தேவையில்லை. ஒரே ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் மிரட்டல் செல்வம் அப்படிங்கிற ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் மட்டும் எனக்கு போதும். அவர் என் படத்தை எப்பவுமே ஹிட் கொடுப்பாரு. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவோட என் தம்பி ஜோ, இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் என் தம்பி ராஜன், இதெல்லாம் தாண்டி என் தங்கச்சி மேக்கப் மெர்சி, என்னோட சிஸ்டர் மோகனா தெலுங்குல இருந்து வந்திருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோனி இவங்க எல்லாருமே இந்த படத்தை ஹிட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி என் தம்பி பிரஜன் நினைச்சா கூட யோசிக்க முடியாது, அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. அதெல்லாம் தாண்டி என்னுடைய சகோதரர் ஜீவா, என்னுடைய சகோதரர் அபி சரவணன் இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க உங்களுக்கு உண்டான அருமையான கதாபாத்திரத்தை பெருமையா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தோட எடிட்டரா இருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த படத்துக்கு அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிறைய இடத்துல ஓடிட்டு இருக்கு. இன்னொரு உண்மையை சொல்லணும்னா, நேத்து காலையில கடையில் உள்ள ஒருத்தர் இந்த படத்தை பார்த்திருக்காரு. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசினாரு, சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த படத்தை தான் இப்போ நான் அடுத்த பண்ண போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு, சார் நம்ம அடுத்த ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணோம் சார் அப்படின்னு ஒருத்தர் கிளம்பி வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அந்த பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். என்னன்னா, இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பத்திரிகையாளர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுல நான் ஏத்துக்கிட்ட விஷயம் நிறைய விஷயம் இருக்கு. என்னோட தவறுகளை நான் ஏத்துக்கிட்டேன். பத்திரிகையாளர்கள் ரொம்ப ஷார்ப்பா சொல்லுவாங்க. என்னோட தவறுகளை நான் ஏத்துக்கிட்டேன். அந்த தவறுகள் வந்து அடுத்த திரைப்படத்துல வராத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன். அதனால பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய முழுக்க முழு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மீடியாவில் உள்ளவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா இவங்களும் என்னோட தவறுகளை, ஒரு சில தவறுகளை சொன்னாங்க. 99% பாசிட்டிவா சொல்லிட்டு 5% மட்டும் தான் என்னோட தவறுகள் சொன்னாங்க. அதை நான் வந்து திருத்திக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you